த ஃபர்ஸ்ட் லவ். இது எல்லார் வாழ்க்கையிலுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அது ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி. இந்த ஃபர்ஸ்ட் லவ்வில் எல்லாருனாலையுமே ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் லவ்வில் நடக்கிற சின்ன சின்ன குறும்பு சண்டைகளும் அக்கறைகளும் அந்த லவ் ஃபீலிங்கும் அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. நான் ஹரி. இது என்னோட லவ் ஸ்டோரி. இந்த லவ் ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. எங்களுக்குன்னு பெரிய பெரிய கனவுகள் இருந்தது. அந்த கனவுகளை நோக்கி நாங்கள் போயிட்டுருந்தோம். நாங்கள் பண்ண ஒரு சின்ன தப்புனால் இப்போது அதுக்கான தண்டனையை நாங்கள் அனுபவிச்சிட்ருக்கோம். அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் உங்ககிட்டேருந்து எனக்கு வர முதல் லெட்டர் இது. ஹாய் ஹரி, எப்படி இருக்க? எல்லாம் நல்லா போயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் தான் எம்கே. உன் கூட இருந்த அந்த 4 வருஷம் என்னால் மறக்கவே முடியாது. அந்த ஓல்ட் டேஸ் மெமரிஸோடு தான் இந்த லெட்டரை நான் எழுத ஆரம்பிக்கிறேன். நீ எப்போவுமே என் கூடயே இருப்ப. அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹரி, நம்ம எப்படி லவ் பண்ணோன்னு இப்போ மட்டும் எனக்கு புரியல. நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தது, ப்ரப்போஸ் பண்ணது, இதெல்லாம் அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. நம்ம தினமும் மீட் பண்ணுவோம், நிறையா விஷயங்களை பேசுவோம். அது அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் உருவாகுச்சு. கொஞ்ச நாள் கழித்து அது அழகான ரிலேஷன்ஷிப்பாக மாறுச்சு. உனக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும். என் ஃபேமிலி பற்றி, முக்கியமாக எங்கள் அப்பாவை பற்றி, கிஷோரை பற்றி. எனக்கு தெரியும் நீ அந்த பேரை கேட்டால் கோவப்படுவேன்னு. நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பேட் லக்காமா. அவர் பிஸ்னஸ் லாஸ் ஆனதுக்கும் நான் பிறந்ததுக்கும் என்ன சம்மந்தம்? நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி எங்கள் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அவங்க நமக்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க. எல்லாமே நல்லா போயிட்டுருந்தது 2019 கடைசி மட்டும். அப்போது ஹரி, நீ என்கிட்ட சொன்ன நான் வேலை விஷயமா சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன் போகாத அப்படின்னு. ஆனால் நீ போன. 2020 நியூ இயர் டே ரொம்ப நாள் கழித்து எங்கள் அப்பா என்கிட்ட வந்து பேசினார். அவர் என்கிட்ட நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு கேரளாவுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். நானும் உடனே ஓகே அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி நைட் நான் உனக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொன்னேன். நீ உடனே போகாத அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் உன் பேச்சை கேட்கல. நான் உன் மேலே கோபமாக இருந்தேன். எங்கள் அப்பா கூட நான் கேரளாவுக்கு போனேன். அங்கே போனதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் கெட்ட கனவு மாதிரி இருந்தது. என்னோடய விருப்பம் இல்லாமையும் என்னோடய பர்மிஷன் இல்லாமையும் எல்லாமே நடந்து முடிஞ்சுது. எங்கள் அம்மானால் ஒன்றுமே பண்ண முடியல. அம்மா எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அப்போ ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அதை விடு, நடந்தது நடந்தது தானே. நான் இந்த லெட்டர் எழுதுறதுக்கு 2 ரீசன் தான். முதல் விஷயம், ஐ எம் ஸோ சாரி ஹரி எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரீம் ப்ராஜெக்டுக்கான ஸ்டோரியும் ஸ்கிரிப்டையும் நீ முடிச்சிட்டேன்னு
எனக்கு தெரியும். அதை நீ நல்லபடியாக எடுத்து முடிக்கணும். நான் இந்த லைஃப்பை ஹாப்பியாக வாழ ஆரம்பிச்சிட்டேன். நீயும் உன் லைஃப்பை ஹாப்பி லைஃப்பாக மாற்றணும். அதே மாதிரி நம்ம ட்ரீம்ஸையும் அச்சீவ் பண்ணணும். வித் அவர் மெமரிஸ். எம்கே. எம்கே, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் என் லைஃப்பை ஹாப்பியாக வாழ ஆரம்பிக்க போகிறேன். அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம ட்ரீம்ஸை நான் அச்சீவ் பண்ணுவேன். உன்கிட்டேருந்து வந்த இந்த லெட்டர் எனக்கு சாதாரண ஒரு லெட்டர் கிடையாது. இது எனக்கு ஒரு லைஃப் லைன்.